ஒருத்த உன்னை ரொம்ப நம்புறாங்கிறதுனால வாழ்க்கை ஃபுல்லாக நீ அவனை ஏமாற்ற முடியாது. இந்த கதையை கேட்டு பாருங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் மெதுவாக தட்டிடுங்க. ரொம்ப பணக்காரரான ஒரு பிஸ்னஸ்மேன் டெய்லி அவர் ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் ஒரு பையன் ரொம்ப பசியோட வதங்கி இருக்கிறத பார்ப்பாரு. இந்த பையனுக்கு உதவணும் அப்படின்னு முடிவெடுத்தவர் ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அந்த பையனுக்காக கொஞ்சம் உணவையும் வாங்கி ஒரு புது வேலெட்டில் கொஞ்சம் நிறைய பணத்தையும் வச்சு அவரோட கார்டையும் வைப்பார். இப்போ அந்த உணவும் வேலெட் நிறைய காசும் இருக்கிற அந்த கவரை அந்த பையனுக்கு கொடுத்துட்டு கிளம்பிடுவார். வீட்டுக்கு போனது அவர் தன் மனைவி கிட்ட சொல்லுவார், நான் டெய்லி பார்ப்பேன்னு சொன்னேன்ல, அந்த பையனுக்கு நான் இன்னைக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன், அதில் அவன் பாஸ் ஆனா நீ பாரு, நான் அவன் வாழ்க்கையே மாற்றிடுவேன். மனைவி என்னன்னு கேட்க அவர் சொல்லுவார், நான் அவனுக்கு உணவு வாங்கி கொடுக்கும்போது அதில் ஒரு புது வேலெட் நிறையா காசும் வச்சு கொடுத்தேன், இப்போ அதை அவன் எனக்கு திருப்பி கொடுத்தான், அவன் நம்ப தகுந்தவன். இதை கேட்ட மனைவி சிரிப்பாங்களாம். சிரிச்சுட்டு சொல்லுவாங்க, காசு இல்லாதவன் இவ்வளோ காசு கிடைச்சா திருப்பி கொடுக்கவா போறா, நீங்கள் எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிடுவார். இப்போ அந்த பையன் சாப்பிட்றதுக்காக அந்த கவரை திறந்ததும் அந்த வேலெட்டை பார்ப்பான், அதில் நிறைய காசையும் பார்ப்பான், அதில் ஒரு கார்டையும் பார்த்ததும் சரி இது அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போகலாம், தெரியாமல் விழுந்திருக்கும்னு சொல்லி அவர் வீட்டுக்கே போவான். அவர் அங்கே இல்லாதனால அதை அவங்க மனைவி கிட்ட கொடுத்துட்டு கேட்பான், இதை கொடுத்துருவீங்கல்ல அப்படின்னு. மனைவியும் நிச்சயமாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலெட் எடுத்து வீட்டுக்கு வந்த மனைவி நினைப்பாங்க, நீ முட்டாள், அதனால தான் உனக்கு வாழவே தெரியல, பாரு நான் இந்த பணத்தை எதுக்கு அவருக்கு திருப்பி கொடுக்கணும், இதுதான் எனக்கு பாக்கெட் மணியாச்சே, எவ்வளோ நாளாக இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சி பணத்தை மாற்றி வச்சிருவாங்க. இப்போ ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வந்து அவர் கேட்பாரு, அந்த பையன் வந்தானான்னு. அதுக்கு அந்த மனைவி சிரிச்சுட்டு சொல்லுவாங்க, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, அவன் என்ன முட்டாளா. இதை கேட்டு அவர் வருத்தத்தோடு போயிடுவார். மறுநாள் அந்த பையனை அதே இடத்துல பார்க்க இவர் கேட்பாரு, நேற்றுக்கு நான் கொடுத்த உணவை நீ சாப்பிட்டேயான்னு. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், நான் சாப்பிடவும் செஞ்சேன், உங்களுக்கு தெரியாமல் விழுந்திருந்த பணத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்த உங்கள் மனைவி கிட்டேன்னு. இதை கேட்டது இவருக்கு கன்ஃபியூஷன், யார் போய் சொல்கிறா, மனைவியா இல்லை இந்த பையனா. வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட கேட்பாரு. மனைவி இல்லவே இல்லைன்னு சொல்லி நிற்க அந்த பையன் உள்ள வருவார். அவனை பார்த்ததும் மனைவி கத்த ஆரம்பிச்சிருவாங்க, உன்னை யார் உள்ள வர சொன்னானே. இப்போ அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த பையன் தான் அந்த பையனு மனைவிக்கு எப்படி தெரியும். நீங்க இவரோட இடத்துல இருந்தா அந்த மனைவியை என்ன பண்ணியிருப்பீங்க? முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும். வாங்க பேசலாம். இது உங்களுக்கான இடம், பெண் பேச்சு.